KTM பைக்ஸ்னாலே ஒரு பியூர் பீஸ்ட் தாங்க. ஸோ அதுல ஒரு புது வரவா KTM Duke 160. ஸோ இந்த மாடல் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. இதுல என்ன மாதிரியான ஸ்பெக் எல்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீடைல் ரிவ்யூவா நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் நமக்கு KTM Duke 125 இருந்துச்சு. பட் அது வந்து MT-15ஓட டைரக்ட் காம்படிட்டரா இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாமே நமக்கு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அண்ட் டிஸ்கண்டினியூமே பண்ணிட்டாங்க. KTM வந்து புவர் சேல்ஸ் வேல்யூனால அது டிஸ்கண்டினியூமே பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த ஒரு பியூர் 160cc பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் பியூர்னு சொல்றேன்னா ஒரு நியூ இன்ஜின் தான் இது. நமக்கு ஆல்ரெடி ஏன்னா நமக்கு தெரியும் பஜாஜ் KTM எல்லாமே ஒரே செக்மெண்ட்ஸ். அதுல இருக்க இன்ஜினே வந்து பட்டிட்டிங்கரிங் பார்ட் இதுல வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஒரு பியூர் 164.2cc ஒரு நியூ இன்ஜினா நமக்கு கொடுத்து இந்த வெஹிக்கிள் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருச்சி அண்ட் சரௌண்டிங்ஸ்ல இருக்கவங்க KTM பைக்ஸ் வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா டெஸ்ட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு திருச்சியில் இருக்கக்கூடிய RK மோட்டார்ஸ் KTM ஷோரூம் அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்கிரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. Duke 160 டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு DNAல எந்த சேஞ்சுமே இல்லைங்க. சேம் டியூக்கோட DNA அதே ஒரு டிசைனிங் டீம்ல தான் வந்திருக்கு. ஃப்ரேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஸ்டீல் ஸ்ட்ரெஸ்ஸல் பெரிமீட்டர் ஃப்ரேம் அந்த ஒரு ஃப்ரேம்லேயே தான் அப்படியே கொண்டு போயிருக்காங்க. லைட்டிங் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா 200 எல்லாமே பார்த்தா அந்த ஒரு LED செட்டப்லேயே தான் வந்திருக்கு. DRL ப்ளஸ் LED ஹெட்லைட்ஸ் இல்லையே வந்திருக்கு. இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா LED வரக்கூடிய இண்டிகேட்டர் செட்டப் தான். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டெயில் செக்ஷன் எல்லாமே வந்து சேம் டு சேமாக தான் இருக்கு. சேம் LED டெயில் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர் செட்டப் எல்லாமே வந்திருக்கு. டயர் ஹக்கர்லேருந்து நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாமே அதே மாதிரியே தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ டிசைனிங் வைஸ் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. கலர் தீமில் நமக்கு வந்து இந்த 160க்கு ஒரு 3 கலர் தீம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரஞ்ச் அண்ட் மெட்டலிக் ப்ளூ, அது மட்டும் இல்லாமல் கிரேலே மேட் கிரே ஆப்ஷன் ஒன்று 3 கலர் ஆப்ஷன்ஸாக வருது. ஸோ நம்ம கூட இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வித் பிளாக் அந்த ஒரு காம்பினேஷனில் கொண்டு போயிருக்காங்க. நல்லாவே இருக்கு. அண்ட் இன்னொரு டிசைனிங்கில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் LCD இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் செட்டப்பாக நம்ம கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம Duke 250 எல்லாமே பார்த்துருவோம். அதாவது லாஸ்ட் இயர் அப்டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் Duke 250 வந்து அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் செட்டப் தான். ஸ்பீடோமீட்டர் RPM மீட்டர் எல்லாமே வந்து நமக்கு டிஜிட்டலாக இருக்க மாதிரியான ஒரு செட்டப் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் பண்ணுற வகையில் அதுக்கான சுவிட்ச் கியர்ஸ் எல்லாமே சைட்லேயே நமக்கு வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் டைமிங்கு, கியர் போஷன் இண்டிகேட்டரு, RPM மீட்டர், ஸ்பீடோமீட்டர் டிஜிட்டலாக வந்திருக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டருக்கான இதெல்லாமே இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள மெனுக்குள்ளே போனீங்கன்னா ABS, பைக் இன்ஃபோ, ட்ரிப் இன்ஃபோ, செட்டிங்ஸ் இதெல்லாமே வருது. ஸோ ABSஐ பொறுத்த வரைக்கும் ABSக்கான ரோட் மோடு, சூப்பர் மோட்டோ இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது ரெண்டுக்குமான சுவிச்சபிள் மோட்ஸ் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் பைக் இன்ஃபோ, ஸோ எவ்வளோ ரேஞ்சு போயிருக்கு, பேட்டரி வோல்ட் எவ்வளோ இருக்குது, ஓடோமீட்டர் ரீடிங், ஸோ இதெல்லாமே நம்ம இங்கே பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ட்ரிப் இன்ஃபோ பொறுத்த வரைக்கும் ட்ரிப் 1, ட்ரிப் 2 அது ரெண்டு எவ்வளோங்கிற மாதிரியான செட்டப் நீங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதிலே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட்லேருந்து எல்லாமே நமக்கு இல்லை கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல நமக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் கிடையாதுங்க. பட் நீங்கள் வந்து அடிஷனலாக ஒரு 5000 பே பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷனும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நமக்கு செட் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி அவங்க கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் USB போர்ட் இந்த வெஹிக்கல்ல வரது கிடையாது. நமக்கு ஹசார்ட் எல்லாமே இப்போ இந்த 160 கொடுத்துட்டாங்க. பட் USB சார்ஜிங் போர்ட் இந்த வெஹிக்கல் நமக்கு வரல. ஹேண்டில் பாரோட செட்டப்பும் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ரைட்டான ஒரு பொசிஷன் தாங்க. ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி ஓட்டுற மாதிரியே தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிச்சி ஓட்டுறதுக்கும் சரி, நம்ம சிட்டிக்குள்ளே கட்டடிச்சு ஓட்டுறதுக்கு, ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும் போது எல்லாமே நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. ரொம்ப ஷேக்கினஸ், குதிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சுவிட்ச் கியர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கூல் சுவிட்ச் அண்ட் இக்னிஷன் சுவிட்ச் 2 ஆப்ஷன் தான். ரைட் சைட் நம்ம நிறைய சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான ஆப்ரேட்டிங் சுவிட்சஸ் எல்லாமே வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்கான ஹை பீம், லோ பீம், பாஸ் எல்லாமே இன்டெகிரேட்டராக இதுலேயே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் வந்துருது நமக்கு இந்த தடவை இந்த 160லேருந்தே ஹசார்ட் கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் ஹாரன் இண்டிகேட்டர் இந்த சுவிட்சஸ் எல்லாமே நமக்கு லெஃப்ட் சைடு வந்திருக்கு. இந்த 160க்கு மேஜரான விஷயமே இதோட இன்ஜின் தாங்க. ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ 164.2cc இருக்கக்கூடிய இன்ஜின் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நமக்கு KTM Dukeல மற்ற வெஹிக்கல்ஸ்ல பார்க்கக்கூடிய மாதிரியே தான் வண்டியை வந்து பெயிண்டிங் அண்ட் இந்த ரேசிங் KTM ஸோ பேஜிங்ல இருந்து எல்லாமே நமக்கு அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்க்கையில நமக்கு 19 PS ஆஃப் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. டார்க் வந்து 15.5 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த செக்மெண்ட்லேயே ஒரு ஹை பவர் அண்ட் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கலா இந்த KTMோட Duke 160 தான் நமக்கு இருக்கு. அதுக்கு பேர் பண்ணக்கூடிய வகையில நமக்கு கூலிங் சிஸ்டம் எல்லாமே லிக்விட் கூலிங் சிஸ்டமா கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிரைசிங்குமே அந்த ரேஞ்ச் இருக்கு. அதனால நமக்கு இதோட ஸ்பெக்ல எந்த விதமே குறைவு இல்லாம தான் நமக்கு வெஹிக்கிள் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. கிளச்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெட் மல்டிபிளேட் நார்மல் கிளச் சிஸ்டம் தான். அண்ட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 1 down and 5 up 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமா தான் நமக்கு இது வருது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நியூ இன்ஜின் நல்லாவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தாங்க டெலிவரி பண்ணுது. லோ கியர் ரேஷியோமே நல்லா இருக்கு. அதாவது செகண்ட் கியர், தேர்ட் கியர் எல்லாமே நம்ம சிட்டிக்குள்ள ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஏற்றி இறக்குறோம்னாலுமே நல்லாவே வந்து நமக்கு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இருக்கு. வண்டி வந்து செயின் அடிக்குது அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே இல்லை.
அண்ட் பவர் டெலிவரி லீனியரான ஒரு பவர் டெலிவரி இருக்குங்க. ஏன்னா கேடிஎம் வந்து இது அவங்களோட செக்மெண்ட்லயே ஒரு ஹை மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு அவங்க போர்ட்ரேட் பண்றாங்க. பெட்டர் மைலேஜ் வந்து இந்த 160 நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர்ல நல்ல ஒரு கிராஜுவலான பவர் இன்க்ரீஸ் நம்மளால பார்க்க முடியும். தேர்ட் கியர்ல இருந்து பவர் டெலிவரி ரொம்பவே நல்லா இருக்கு. கேடிஎம் கிளைம் பண்ற மைலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் பிளஸ் கிளைம் பண்றாங்க. சோ அவங்க சைட்ல இருந்து. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா 35 to 40 இது கொடுக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி டியூக் 200 பாத்தீங்கன்னா நமக்கு 32 அந்த ரேஞ்ச் வரும். 30ல இருந்து 35 அந்த ரேஞ்சுக்குள்ள கொடுக்கும். சோ இது வந்து 160 செக்மெண்ட்டுக்கும் 35 to 40 வந்து நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தாராளமா. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இன்ஜின்மே இருக்கு. அது மட்டும் இல்லாம வெயிட்டுமே பாடி வெயிட் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி நமக்கு டியூன் பண்ணிருக்காங்க. சோ ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து 147 கிலோங்க. சோ டியூக் 200ல இருந்து இது பார்க்கும்போது அது 159 கிலோ, ஒரு 12 கிலோ வெயிட் கம்மியா நமக்கு வருது. சீட் ஹைட்டும் பாத்தீங்கன்னா 815 mm, டியூக் 200 பாத்தீங்கன்னா 822 mm. சோ அதுல இருந்து ஒரு 7 mm கம்மி பண்ணி 815 கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குங்க. என் ஹைட் பாத்தீங்கன்னா 5'11". சோ எனக்கு வந்துட்டு ரெண்டு சைடும் ஃப்ளோர் டச் ஆகுது. சோ நீட்டா ஓட்ட முடியும். 250 ஒரு 15 mm கூட. 250 பாத்தீங்கன்னா 800 mm கொடுத்துருப்பாங்க சீட் ஹைட். இது 815 mm இருக்கு. சோ வெயிட் அண்ட் ஹைட் ரேஷியோ நல்லாவே இருக்குங்க. சோ அது நமக்கு ஈஸி மேனேஜபிளா இருக்கு. சிட்டிக்குள்ள ஓட்டும் போதும் சரி, ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸ்லயுமே சரி. ஏன்னா நாங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு இடத்துல ஒரு சின்ன வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல நாங்க ஓட்டி பார்க்கும்போது ஈஸி மேனேஜபிளாவே இருந்துச்சு எனக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 174 mm கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஒரு கேப்பபிளான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸா தான் இருக்கு. நம்ம ரோட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்லாவே ரைடிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு நமக்கு. அண்ட் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்ல இன்னொரு மேஜரான பார்ட் பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன் செட்டப் தாங்க சொல்றேன். சோ சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் நமக்கு WB Apex பிராண்டோட அப்ஸ் அண்ட் டவுன் ஃபோக் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல, ரியர்ல பாத்தீங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சோ ஃப்ரண்ட்ல வந்து 138 mm டிராவல் ஆகக்கூடிய லெவல்ல இருக்கு நமக்கு. சஸ்பென்ஷன் செட்டப்பும் நமக்கு நல்லா வராங்க இருக்கு. சோலோவா ரைட் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஸ்பீட் எடுக்கும் போதுமே வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் தெரிஞ்சுக்கல. சோ நம்ம ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸ்ல ஓட்டும் போது நல்லாவே தான் இருந்துச்சு. ரொம்ப ஹார்டா இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு இல்ல. மறுபடியும் பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டியூவல் சேனல் ABS தாங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து அந்த சூப்பர் மோட்டோங்கிற ஆப்ஷன் அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம டியூக்ல எல்லாமே அந்த சூப்பர் மோட்டோ ABS நம்ம பார்த்துருப்போம் 200 சீரிஸ் எல்லாமே. ஸோ அது இந்த 160 சீரிஸ்லயுமே அவங்க அவைலபிள் கொடுத்துருக்காங்க. பிளஸ் வீல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து 70 inch வீல்ஸ் தான். ஃப்ரண்ட்ல வந்து 110/70 செக்ஷன் டயர்ஸ், ரியர்ல 140/60 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து பைப்ரி பிராண்ட்ல இருந்து 320 mm கான டிஸ்கும், ரியர்ல வந்து 230 mm கான டிஸ்கும் கொடுத்துருக்காங்க. நமக்கு டியூக் 200ல பாத்தீங்கன்னா 300 mm டிஸ்க் தான் ஃப்ரண்ட்ல இருக்கும். பட் இந்த 160ல 320 mm கான டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் 200லயுமே அந்த அப்கிரேட் வரும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். அண்ட் இந்த வீல் பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்தாலும் நமக்கு வந்துட்டு 200 250ல இருக்க மாதிரி இல்லாம 390ல இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் வந்து லெஸ்ஸா இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ அது வந்து பர்ஃபார்மன்ஸா இன்னுமே நமக்கு அதிக பூஸ்ட் கொடுக்கும் அந்த மாதிரி சொல்லி அந்த ஒரு பேட்டர்ல இருக்கக்கூடிய அலாய் வீல்ஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபியூல் டேங்கும் பாத்தீங்கன்னா நல்லாவே நமக்கு ஒரு ஸ்லீக் டிசைனா போயிருக்குங்க. ரொம்ப ப்ராடா இல்ல, நமக்குள்ள அடங்கி போயிருக்கு வண்டி. அண்ட் ஸோ நமக்கு டேங்க்கும் பாத்தீங்கன்னா மெட்டல் டேங்கா கொடுத்துருக்காங்க. சைட்ல வரக்கூடிய எல்லா ஃபேரிங்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஃபைபர் தான். டேங்க் வந்து மெட்டல் டேங்கா வந்திருக்கு. அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 10.1 லிட்டர் இருக்க வகையில கொடுத்துருக்காங்க. அண்ட் உட்காந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு சீட்டோட கம்ஃபர்ட் ஸோ இதுவுமே நல்லா இருக்கு. குஷனிங் எஃபெக்டா கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்பிளிட் சீட் தான். கம்ஃபர்ட் வைஸ் நல்லாவே இருக்கு. அண்ட் எக்ஸாஸ்ட் பாத்தீங்கன்னா அண்டர்பில் எக்ஸாஸ்ட் தாங்க. ஸோ அவங்க டியூக் சீரிஸ் எல்லாத்துலயுமே அண்டர்பில் எக்ஸாஸ்ட் தான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. 200 250 எல்லாத்துலயுமே. 250ல வந்து நடுவில் சைட் மவுண்டரா இருந்துச்சு. பட் லாஸ்ட் அப்டேட்ல அண்டர்பில்லே அதையுமே மாத்திட்டாங்க. அதனால இப்போ இந்த 160க்குமே அவங்க அண்டர்பில்லையே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட் நோட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுருங்க. ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட பிரைசிங் எக்ஸ்ஷோரூம் ரேட் பாத்தீங்கன்னா 1,85,126 ரூபா வருதுங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் 3 கலர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கலர் வைஸ் பிரைசிங் சேஞ்சஸ்லாம் எதுவும் இல்லை. எல்லா கலருக்கும் ஒரே பிரைசிங் தான் அவங்க வச்சிருக்காங்க. ஆன் ரோட் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 230 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருங்க. ஸோ திருச்சி அண்ட் சரௌண்டிங்ஸ் இருக்கவங்களுக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய ஆர்கே மோட்டார்ஸ் கேடிஎம் ஷோரூம் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டீடைல் பிரைஸ் டீடைல்ஸ் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களுக்கு மதுரை தஞ்சாவூர்லயுமே ஷோரூம் இருக்கு. ஸோ இந்த சர்வீஸ் இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த வெஹிக்கிள் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு இதோட டைரக்ட் காம்படிட்டரா நமக்கு MT-15 தாங்க இருக்கு. ஸோ MT-15ல இருந்து இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13,000 வரைக்கும் பிரைஸ் ஹையா இருக்கு. MT-15 பாத்தீங்கன்னா இது 185 அது வந்து நமக்கு 172 அந்த ரேஞ்ச் சேர்க்கணும். எக்ஸ்ஷோரூம் ரேட் நமக்கு வருது. பேஸ் மாடல் ஸ்டாண்டர்ட் மாடல் சொல்றேன். ஸோ இப்போ வந்து நமக்கு MT-15லயுமே பாத்தீங்கன்னா அந்த கலர்ஃபுல் TFT டிஸ்பிளேவோட ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. டீலக்ஸ் மாடல்னு சொல்லிட்டு அது பாத்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 1,82,000 தக்கன எக்ஸ்ஷோரூம் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல இருந்து இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 ரூபா தான் நமக்கு டிஃபரன்ஸ் வருது. ஸோ இந்த 3,000 ரூபா டிஃபரன்ஸ் கொடுத்து போறது வந்து நமக்கு கரெக்டான ஒரு லெவலில் தான் நம்ம காம்படிட்டிவா தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க நான் சொல்லுவேன். MT-15 இது நாள் வரைக்கும் ஒரு செக்மெண்ட்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாம இருந்துச்சு. 2 லட்ச ரூபா பிரைசிங் பண்ணியிருந்தாலுமே அதிக பேர் எடுத்திருந்தது காரணம் அந்த ஒரு 160 செக்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வெஹிக்கல்ல பர்ஃபார்மன்ஸும் எனக்கு வேணும், ரியலபிலிட்டியாவும் இருக்கணும், மைலேஜ் வைஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா இதுலயுமே ஒரு ஆல்ரவுண்டா அந்த வெஹிக்கல் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு டைரக்ட் காம்படிட்டரா இந்த வெஹிக்கல் லான்ச் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நமக்கு அதை விட இதுல பவர் டெலிவரி எல்லாமே ஜாஸ்தி இருக்கு. ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வைஸ்மே ரெண்டுமே நமக்கு நல்லாவே தான் இருக்கும். MT-15 அதுக்கு ஈக்குவலான ஒரு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் இப்போ இதுலயுமே நமக்கு வந்துருச்சு. அதனால KTM-ஓட ஃபேன் பாய்ஸ்க்கு தெரியும் KTM-ஓட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு நல்ல ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் இந்த வெஹிக்கிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு MT-15 பாத்தீங்கன்னா VVA-ன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க, வேரியபிள் வேல்வ் ஆக்சுவேட்டர்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அது நமக்கு 50+ எல்லாமே மைலேஜ் கொடுக்கும். பட் அது வந்து அந்த ஒரு 80 ஸ்பீட்ல நம்ம மெயின்டைன் பண்ணணும். இதுல அந்த மைலேஜ் மட்டும் தான் ஒரு டிராப் பேக்கா இருக்கும். நமக்கு மைலேஜை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 40 வரைக்கும் இந்த டியூக் 160 பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு பாயிண்டை தவிர மற்றபடி ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பர்ஃபார்மன்ஸ் இது ரெண்டுலையுமே நல்லாவே ஒரு எதுக்கு சலச்சல் நாங்க சொல்லணும் MT-15க்கும் இந்த டியூக் 160க்குமே. ஸோ இதுல வெஹிக்கல்ல வந்து நான் வந்து MT-15 இது மட்டும் தான் பேசியிருப்பேன். ஏன்னா இந்த பிரைசிங் செக்மெண்ட்ல இது ரெண்டும் தான் ஒரு ஈக்குவல் காம்படிட்டரா இருக்கும். நமக்கு பஜாஜ்ல போயிட்டீங்கன்னா 200cc 400cc-மே இதுல கொஞ்சம் பிரைஸ் ஹைக்ல நமக்கு கிடைக்குது. பட் அதோட ஸ்பெக் டீடைல்ஸுங்கிறது வேற, இதோட ஸ்பெக் டீடைல்ஸுங்கிறது வேற. ஸோ அதனால நமக்கு MT-15 அண்ட் இந்த டியூக் 160 ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது பிரைசிங் வைஸ்மே நல்ல காம்படிட்டிவான பிரைசிங்ல நல்லாவே ஒரு செக்மெண்ட் லீடரா இந்த டியூக் 160மே நமக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.